வணக்கம். புதுவை பாகூரில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டிகள் ஊர்வலத்தை அமைச்சர் தியாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை மற்றும் தமிழகத்தில் மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாகூரில் உள்ள முத்தாளம்மன் கோவில் சார்பில் கோவில் எதிரில் உள்ள மைதானத்தில் மஞ்சு விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சாமி வீதி உலாவும் மாட்டு வண்டி ஊர்வலமும் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் தியாகராஜன் மற்றும் காவல்துறை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா கலந்து கொண்டு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான மாட்டு வண்டிகள், டிராக்டர்கள், கார், லாரி, பேருந்துகள் கலந்து கொண்டன மற்றும் குழந்தைகள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் திரளாக கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல், மாட்டுப் பொங்கல் என்று கரகோஷம் எழுப்பியபடி ஊர்வலமாக பாகூர் முழுவதும் சென்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு நாயக்கர், தொழிலதிபர் சேதுராமன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை குயிலாப்பாளையத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்று விழாவினை கண்டுகளித்தனர். புதுவையை அடுத்த ஆரோவில் பகுதிக்கு அருகில் உள்ள குயிலாப்பாளையத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விழா கொண்டாடப்பட்டது மற்றும் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் கொண்டுவரப்பட்டு அவற்றின் மீது தண்ணீர் தெளித்ததும் அவை சீறி பாய்ந்து சென்றன. அவற்றில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சர்வதேச நகரமான ஆரோவில்லில் வசிக்கும் ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் ஆகிய பல நாடுகளிலிருந்து வந்திருந்த வெளிநாட்டினர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான சேலை, வேட்டியை அணிந்து வந்து பங்கேற்று உற்சாகமாக கரகோஷம் எழுப்பி மாடு விரட்டும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு காலாப்பட்டு சிறையில் கைதிகளை காண உறவினர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் உறவினர்கள் கைதிகளை சந்தித்து மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கைதிகளுக்கு பொங்கல் மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது. மேலும் ஐஜியின் உத்தரவுப்படி சிறப்பு உணவும் வழங்கப்பட்டது. இது மட்டுமின்றி காணும் பொங்கலை முன்னிட்டு கைதிகளை உறவினர்கள் பார்த்து பேச அனுமதி வழங்கப்பட்டதால் விண்ணப்பித்த உறவினர்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. அவ்வாறு அனுமதி பெற்று கைதிகளை காண வந்த உறவினர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே சிறை வளாகத்தில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் சிறை காவலர்கள் முன்னிலையில் கைதிகளை சந்தித்து உரையாடி தங்களது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் உறவினர்கள் கொண்டு வந்த உணவினை அவர்களை சாப்பிட வைத்து பரிசோதனை செய்த பிறகே அதனை கைதிகளுக்கு கொடுக்க அனுமதித்தனர். அந்த உணவினை கைதிகள் தங்கள் குடும்பத்தாருடன் உண்டு மகிழ்ந்தனர். புதுவை கால்பந்து கழகம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற கால்பந்து போட்டி பரிசளிப்பு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை நெல்லித்தோப்பு ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கால்பந்து கழகம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியினை கால்பந்து கழக தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கோபம், அந்த விளையாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய கோபம் தான் முக்கியம். அந்த கொஞ்ச நேரம் ஆட்டோடனே நம்மளுடைய டென்ஷன் எல்லாம் இந்த ஒரே ஒரு கிரவுண்ட்ல மட்டும் தான் நீங்க இறக்கி வைக்க முடியும். அது இறக்கி வச்ச முடிச்ச பிறகுதான் நீங்க வெளியில போய் சமாதானமா இருக்க முடியும். இந்த ஒரே ஒரு விளையாட்டு மட்டும்தான் மிகப்பெரிய ஆக்ரோஷமான இருக்கும், பெரிய ரத்த கலரியும் ஏற்படும். மற்ற எல்லா விளையாட்டும் வேற மாதிரி போயிடும், ரொம்ப ஜென்ரல் கேம் மாதிரி போயிடும். ஆனா அந்த ஃபுட்பால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான கேம் இருக்கும். அது ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. ஆகவே அந்த விளையாட்டை ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணும். இந்த பிள்ளைங்களை நல்லா வளர்த்து மேல கொண்டு வரணும். ஏன்னா கேட்டா படிப்பு மேல பிள்ளைங்களை கவனம் செலுத்துறாங்க பேரண்ட்ஸுங்க. நீங்க நல்ல ஆரோக்கியமான முறையில் ஏதாவது ஒரு இந்த விளையாட்டு, அந்த ஃபுட்பாலை மட்டும் விளையாடினா படிப்பும் நல்லா வரும். மிகப்பெரிய கவனத்தை படிப்புல செலுத்தி உங்களை மிகப்பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டியில் 6 அணிகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தின. லீக் முறையில் 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் இறுதி ஆட்டத்தில் மோதிய அணிகளில் சி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. போட்டியின் நிறைவில் அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட காவல்துறை ஆய்வாளர் ரங்கநாதன், துணை ஆய்வாளரும் கால்பந்து கழக செயலாளருமான ஏழுமலை, தொழிலதிபர் தங்கம், மூத்த கால்பந்து வீரர்கள் டேவிட், கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலையில் வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கால்பந்து கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுவை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முன்னேற்ற கழக தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். புதுவை நெல்லித்தோப்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவாவின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பிராங்க்லின் பிரான்சுவா கழக நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். அவருக்கு மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் இளங்கோ, ஹரி இளங்கோ, ஹரிகிருஷ்ணன், கோர்க்காடு கணேசன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும், தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் அண்ணா அடைக்கலம், காயா ரோகணம், ராமமூர்த்தி, தங்கவேல், முருகன், யாசின், தேவா, ராஜ் முகமது, அயூர், அனீஸ் ரஹ்மான் மற்றும் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் இளங்கோ, சித்து, விடுதலை வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உரிமைகள் இயக்க தலைவர் வசந்தகுமார், தலைவர் சதீஷ், மில்கிஸ், ஜோசப் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வழக்கறிஞர்கள் சண்முக சுந்தரம், ஜூடு, வேர்ல்பூல் தொழிற்சங்க தலைவர் உதயகுமார், மைக்ரோலேப்ஸ் சுரேஷ் மற்றும் திரளான கழக உடன்பிறப்புகள், நண்பர்கள், இளைஞர்கள் பங்கு பெற்று வாழ்த்து தெரிவித்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். புதுவையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர்ந்து சில நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் சுற்றுலா இடங்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. அதிலும் காணும் பொங்கலை முன்னிட்டு கடற்கரையில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு குதூகலமாக தங்கள் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் கடற்கரைக்கு படையெடுத்ததால் கடற்கரை சாலை நெரிசலில் சிக்கி திணறியது. கடற்கரை, காந்தி சிலை, தலைமை செயலகம், பழைய நீதிமன்ற வளாகம் என்று எங்கு நோக்கிலும் மக்கள் தலைகளாகவே காட்சியளித்தது. நெரிசல் அதிகமாக காணப்பட்டதால் போக்குவரத்து போலீசார் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ரோந்து பணியில் ஈடுபட்டு தீவிரமாக கண்காணிப்பு பணியினை மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.